வெல்கம் டு சசி சமையல் சுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாய் சிக்கன் க்ரீன் கறி. ஸோ இது வந்துட்டு தாய்லாண்டோட ஒரு டிஷ்ஷு. இது ரெட் கிரேவியும் இருக்குது, க்ரீன் கிரேவியும் இருக்குது. இதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன், போன்லெஸ்ஸாக எடுத்திருக்கேன், கொஞ்சம் மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு தேங்காய் பால் 1.5 டின்னு, ஹோம்மேட் தேங்காய் பால் இருக்குல்ல, டாபரோடது, அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். அது 1.5 டப்பா எடுத்துக்கோங்க, அப்போ கொஞ்சம் கிரேவி நல்லா கிடைக்கும். அப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் நாட்டு சர்க்கரை ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதெல்லாம் வந்து எடுத்து வச்சாலும் க்ரீன் கறி பேஸ்ட்டு அதுக்கு தயார் பண்ணணும். அதுக்கு தேவையான பொருட்கள்: தனியா 3 டீஸ்பூன், ஸ்ப்ரிங் ஆனியன் நல்லா ஒரு கொத்து நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் அடியில் இருக்க ஷேலட்ஸ்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மேல் தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு இஞ்சி ஒரு 3 இன்ச் பீஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு ஜீரகம் எடுத்துக்கோங்க. ஜீரகம் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா நான் 9 எடுத்திருக்கேன். அதில் ஒரு பாதியை வந்து விதையை நான் உதறிட்டேன், ஏன்னா வந்து ரொம்ப காரம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நமக்கு கலருக்கு வந்துட்டு க்ரீன் கலர் வரணும் இல்லையா. அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் எடுத்துக்கோங்க, அண்ட் அது தண்டோடு எடுத்துக்கோங்க. அது நல்ல பெரிய ஒரு கப்பு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு வினிகர் 2 டேபிள் ஸ்பூனு அரைக்கிறதுக்கு, உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஜீரகம் மறுபடியும் ஜீரகம் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. அப்புறம் இந்த லெமனோட க்ரஸ்ட் மேல் தோல் இருக்குது பாருங்களேன், அதை வந்து சும்மா அப்படி சீவி எடுத்தாலும் சரி, ஆனால் கொஞ்சம் திருவி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி. கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, நிறையா எடுக்காதீங்க, கசப்பும். தின்னூற்றி பச்சில் இருந்தால் அது 2-3 இலை எடுத்துக்கோங்க. லெமன் கிராஸுக்கு ஒரு ஜிஞ்சரோட ஸ்மெல் இருக்கும், லெமன் ஸ்மெல் இருக்கும். அது மேலே அப்படி இப்படி ஒரு இலை இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம பனங்கிழங்கு உரிக்க மாதிரி உரிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது கொஞ்சமாக எடுத்து போட்டு இந்த மாதிரி அரைச்சி ஒரு க்ரீன் பேஸ்ட்டை தயார் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது ஆயிலில் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இது ஆயிலில் போட்டு வதக்கிக்கிட்டோன்னா அது கூட ஒரு துள்ளி மஞ்சளும் போட்டு வதக்கி கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம சிக்கனை போட்டுடலாம். சிக்கன் வெந்து வரட்டும். உப்பு நான் வந்து மசாலா வதக்கும் போதே போடுறதுனால வேணும்னா பார்த்துட்டு அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். இந்த தண்ணியிலே வெந்துடும் சிக்கன். கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கி விடுங்க, அந்த பச்சை மணமும் போகும், சிக்கனும் அதில் வேகட்டும். நம்ம வந்து இந்த மஞ்சள் தூளே வந்துட்டு ஆக்சுவலி பச்சை மஞ்சள் தான் போடுவாங்க, பச்சை மஞ்சள் இன்னும் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ இந்த சிக்கனுக்கு வேண்டி நம்ம சிக்கனை வருமா ப்ளெயினாக போட்டு சமைச்சா அந்த ஒரு மாதிரி கவிச்சி ஸ்மெல்லு வருமேன்றதுனால ஒரு துளி மஞ்சள் போட்டிருக்கேன், அவ்வளோதான். மஞ்சள் போடணுன்னா போடலாம், போட இஷ்டம் இல்லாதவங்க போட வேணாம். இப்போ நம்ம சிக்கன் வெந்திருக்கான்னு எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், அமுத்துனாலே வந்துடுது பாருங்கள், பிஞ்சு வருது. ஸோ சிக்கன் வெந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இது கூட வந்துட்டு தேங்காய் பால் ஊற்றணும். இப்போது தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணி கூட கலக்கிக்கோங்க, ஏன்னா வந்துட்டு எனக்கு 1.5 டப்பா அந்த இது போட்டால் தான் வந்துட்டு அந்த கிரேவி வந்துச்சு. ஸோ கொஞ்சம் 1.5 அது ஊற்றிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி கலக்கிட்டு அதையும் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து கிரேவி நல்லா இருக்கும் அண்ட் திக்காகவும் இருக்கும். இது நல்ல மசாலா நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு அந்த கிரேவி நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ வந்து அது கூட அந்த தண்ணியும் கொஞ்சம் கலக்கிட்டு தண்ணியை ஊற்றிக்கோங்க, பார்த்து ஊற்றிக்கோங்க, நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போது நல்லா வந்துட்டு மசாலா பச்சை மணம் போச்சான்னு பாருங்கள். அந்த சர்க்கரையை வந்து அதில் தூவிடுங்க. ஏன்னா வந்துட்டு இந்த 9 பச்சை மிளகாலாம் போட்டால் கொஞ்சம் காரமே இருக்கும். அப்போ அந்த காரத்தை குறைக்கணுன்னா இந்த இது வந்துட்டு காம்பன்சேட் பண்ணும், அதனால தான் அதை போடுறோம். போட்டு அதை நல்லா கரைகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்ல ஒரு கொதி வருதான்னு பார்த்துக்கோங்க.
ரொம்ப கொதிக்கவும் விடக்கூடாது. ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க. உப்பு இருக்கான்னு பாருங்கள். உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு உப்பு தேவையாக இருந்தால் போட்டுக்கோங்க. இது வந்து துண்ணூற்றி பச்சிலை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது கார்னிஷ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். இதோட விதையெல்லாம் துளசி மாதிரி இருக்குது பாருங்கள். இதோட விதையில தான் வந்துட்டு நம்ம இந்த சப்ஜா சீட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம சர்பத்தில் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது இதில் தான் பண்ணுறது. இதை வந்து தண்ணியில் ஊற வச்சோன்னா நம்மளுக்கு வந்து சப்ஜா சீட் கிடைக்கும். இப்போ வந்து மசாலா நல்லா சிக்கன்லாம் பிடிச்சிருக்கும். கிரேவியும் க்ரீனாக இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ ஸ்மெல் நல்லா வந்திருக்கு. இதை வந்து நம்ம அடுத்தது இப்போ உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு தேவையாக இருந்தால் போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு தேவையாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும்னு தோணுது. ஸோ நான் உப்பு போட்டுக்கிறேன். கல் உப்பு தான் நான் போடுறேன். இப்போ வந்து ரெட் கலர் அந்த இது இருக்குல்ல, ராக் சால்ட்லேயே வந்து கல் உப்பும் உங்களுக்கு கிடைக்கிது. நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன். பொடியும் அந்த ராக் சால்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது உடம்புக்கு. ஸோ இது கிரேவி ஆகிடுச்சு. நம்ம வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் ஒரு பாத்திரத்தில். பாருங்கள், தாய் க்ரீன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா வந்து துண்ணூற்றி பச்சிலை வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணிவிட்டு சாதத்து கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சப்பாத்தி, இட்லி எது கூட வேணாலும் இது சூட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். வணக்கம்.